ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லித் தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டூ டேபிள்ஸ் தான். டூ டேபிள்ஸ் வந்து எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்றது சொல்ல போகிறேன். ஸோ டூ டேபிள்ஸ் வந்து யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு இப்போ டூ டேபிள்ஸ் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு வந்து டூ டேபிள்ஸ் சொல்லிக் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கோ ஒரு கதை சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்றது வந்து பாட்டு மூலியமாக நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டேபிள்ஸ் வந்து ஒரு பாட்டு மூலியமாக சொல்லி புரிய வைக்கலாம். ஸோ ஓகே, டூ டேபிள்ஸ் வந்து எந்த பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டு யூன்ற பாட்டு வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே தெரியும். நான் பாடி காமிக்கிறேன். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அப்படி உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியலனா இந்த பாட்டை வந்து அடிக்கடிக்கு போட்டு காட்டுங்க அந்த குழந்தைங்களுக்கு ஃபோனில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 வாட்டி 20 வாட்டி அந்த குழந்தைங்க இதே பாட்டு கேட்டுகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டூ டேபிள்ஸ் அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். நான் என்னோட பையனுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவனுக்கு டூ டேபிள்ஸை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப வாலு. ஸோ வாலு குழந்தைங்களாம் நம்ம என்ன சொல்லிடுறோம்னா மக்கு குழந்தைங்கன்னு சொல்லிடுறோம். பட் கிடையாது, அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம டீச் பண்ணால் அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால வந்து மக்கு குழந்தைன்னு யாருமே கிடையாது. நம்ம சொல்லிக் கொடுக்குற விதம் தான் மாறும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 30 குழந்தைங்க இருப்பாங்க. 30 குழந்தைக்குமே 30 விதமாக சொல்லிக் கொடுக்க முடியாது டீச்சர்ஸால். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பேரண்ட்ஸான நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து சம் இன்புட்ஸ் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்காவது சொல்லி கொடுத்துடணும். பிகாஸ் நானுமே ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து 30 குழந்தைங்களுக்குமே வித்தியாசமாக சொல்லித்தர முடியாது. இப்போ எனக்குமே ஒன்று தெரிஞ்சால் கூட நான் போய் ஸ்கூலில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கூலில் என்ன மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அதனால் ஈஸியாக நம்ம எப்படி டூ டேபிள்ஸ் வந்து பாட்டு மூலியமாக சொல்லி கொடுக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஹாப்பி பர்த்டே டு யூன்றது வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே தெரியும். அதனால் நான் ஒரு வாட்டி பாடுறேன், இதே மாதிரி சொல்லி கொடுங்க. இல்லைன்னா இந்த வீடியோஸே காட்டுங்க. சரி பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இந்த டோனை வச்சு தான் நம்ம இப்போ பாட போகிறோம். அப்படின்னா எப்படி? தானா 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 தானா. 2 ones are 2, 2 twos are 4, 2 threes are 6, 2 fours are 8, 2 fives are 10, 2 sixes are 12, 2 sevens are 14, 2 eights are 16, 2 nines are 18, 2 tens are 20. ஓகே, இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஸோ இப்போ ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ones are 2, 2 twos are 4, 2 threes are 6, 2 fours are 8, 2 fives are 10, 2 sixes are 12, 2 sevens are 14, 2 eights are 16, 2 nines are 18, 2 tens are 20 அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக பாடுறேன் பாருங்க. 2 ones are 2, 2 twos are 4, 2 threes are 6, 2 fours are 8, 2 fives are 10, 2 sixes are 12, 2 sevens are 14, 2 eights are 16, 2 nines are 18, 2 tens are 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாகவும் சொல்லித்தரலாம். ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக வேணும்னா ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுங்க. இந்த ஃபாஸ்ட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து ஒரு நல்ல கானா சாங் மாதிரி அது நல்லா மெமரி ஆகிடும். ஏன்னா நான் டியூஷன் எடுத்த பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸியாக மெமரி ஆகிடுச்சு. அதனால் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ மாதிரியே சொல்லி கொடுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்தது, உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க குழந்தைங்க சரியாக டேபிள்ஸ் வந்து படிக்கல, ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எஜுகேஷன் வீடியோஸும் எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்ஸ் வீடியோஸ் போய் எல்லாருக்கும் போய் சேருதோ அதே மாதிரி எஜுகேஷ்னல் வீடியோஸும் எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால தான் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் வீடியோஸு எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரட்டும். சில பேர் பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர்கிட்ட இப்போ ஃபோன் இருக்குது. அதனால் வந்து அவங்களே கூட சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா கூட நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா தான் அது அவங்களுக்குமே போய் சேரும். அதனால் வந்து எனக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. டேபிள்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பேசிக்ஸ் குழந்தைங்க வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பிக்கப் ஆகிடுவாங்க. எந்த பசங்களுமே மக்கு கிடையாது, எல்லா பசங்களாலுமே எல்லாமே பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்டார்டிங் பேசிக் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து நல்ல மார்க் வாங்குவாங்கன்னு தான் என்னோட அபிப்பிராயம். ஸோ எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். தேங்க்யூ.